வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களுக்கு மத்தியில் இலங்கையர்களின் மனிதாபிமான செயல். எரிபொருள் விலையை மேலாண்மை செய்ய ஜனாதிபதி தயார். வீட்டில் 65 லிட்டர் பெட்ரோல் பதுக்கி வைத்த நபர் பாடம் புகட்டிய நீதிமன்றம். வழங்கப்பட்ட தண்டனை என்ன? பேருந்தில் தவறுதலாக மாறிய பை, கட்டுக்கட்டாக கிடந்த பணம், மாணவன் செய்த செயல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல் நலம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்ட தகவல். தலைக்கவசத்தால் தாக்கிவிட்டு ஓடியவரை கைது செய்தனர் போலீசார். தொடர் சம்பவங்களால் அதிர்ந்த பிரதேசம். மோப்ப நாய்களுடன் களத்தில் போலீசார். நீயே கழுத்தில் கயிறு போட்டுக் கொள்ளும் நிலைக்கு நான் வேலைகளை செய்வேன். மஹிந்த மற்றும் நாமலின் பெயரை கூறும்படி புலனாய்வு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் என்னை மிரட்டினார். முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன நீதிமன்றில் வாக்குமூலம். வழக்கில் புதிய திருப்பம். விசாரணையில் நடந்ததென்ன? பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட டெடி பொம்மைகளை பயன்படுத்தி கண்காட்சியில் விமல் வீரவன்ச. ஈரான் தூதர்க்கும் அழைப்பு. உலக முடிவில் செல்ஃபிக்கு ஆசைப்பட்ட மாணவிக்கு நேர்ந்த கதி பதற வைத்த சம்பவம். டிரம்பின் நேரடி முகவர் செர்ஜியா கோர் இலங்கையில். அமெரிக்க உயர் அதிகாரிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது ஏன்? சபையில் கேள்வி. மாணவர் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது அடிப்படை உரிமைகளை மீறிய செயல். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஒற்றை இரட்டை முறை அமுல்படுத்தப்பட்டதால் எரிபொருள் நிரப்பு வரிசைகள் படிப்படியாக குறைந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிப்பு. 1 கிலோமீட்டருக்குள் தான் வரிசை. மற்ற நாடுகளில் இதைவிட கூடிய வரிசை. எதிர்த்தரப்பு கூச்சல்களுக்கு பதில். අපේ ලංකාවේ ඕන කිලෝමීටරයක් දිගට තමයි වාහන ටික තියෙන්නේ. පිට රටවලින් බලන්නකො කිලෝමීටර් 10 12 තියෙන පෝලිං වල. லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டில் பணிபுரியும் இலங்கை ஊழியர்கள் மத்திய கிழக்கில் நடந்த போரினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகின்றனர். லெபனானில் பணிபுரியும் இலங்கையர்கள் கூடாரங்களிலும் வீதிகளிலும் வசிக்கும் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு உணவு வழங்குவதற்காக ஒவ்வொரு வாரமும் தங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு விடுமுறை நாளை பயன்படுத்தி வருகின்றனர். வீட்டு பணியாளர்களாக கடுமையான சூழ்நிலையில் நீண்ட நேரம் உழைத்து தங்களின் ஊதியத்திலிருந்து ஒரு சிறிய தொகையை சேமித்து உதவுவதாக கூறுகின்றனர். போரினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு அரிசி, சீஸ், வெங்காயம் மற்றும் தண்ணீர் போன்ற பொருட்களை அவர்கள் விநியோகித்துள்ளனர். தங்கள் சொந்த சிரமங்கள் இருந்த போதிலும் இது நமக்கு நடக்கலாம் என்ற காரணத்தினால் தான் இந்த வழியில் உதவ முடிவு செய்ததாக இலங்கை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இது இவ்வாறு இருக்க மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சவால்கள் மற்றும் அதனை எதிர்கொள்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் எரிசக்தி விநியோக கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதால் உலக நாடுகள் எதிர்நோக்கியுள்ள எரிசக்தி நெருக்கடி குறித்தும் இதன் காரணமாக எதிர்வரும் சில மாதங்களில் உலக எரிபொருள் சந்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடி நிலையில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையிலும் 2025ஆம் ஆண்டில் எட்டப்பட்ட பொருளாதார வெற்றிகளை நிலையாக முன்னெடுத்துச் செல்லும் வகையிலும் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகத்தை பேணுதல் மற்றும் பொருளாதார சுருக்கத்தை குறைக்கும் வகையில் விலைகளை முகாமைத்துவம் செய்வதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் நீண்ட நேரம் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. நிலவி வரும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் நடைமுறையில் உள்ள விதிமுறைகளை மீறி சந்தேக நபர் அனுமதியின்றி பெட்ரோலை சேமித்து வைத்திருந்தார் என நபர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர் எரிபொருளை இருப்பு வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மார்ச் 18ஆம் தேதி இரவு வெள்ளவத்தை பகுதியில் உள்ள ஒரு எரிபொருள் நிலையம் அருகே போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். சரியான உரிமம் இல்லாமல் 65 லிட்டர் பெட்ரோல் வைத்திருந்த நபருக்கு மவுண்ட் லெவனியா நீதவான் நீதிமன்றம் 2 மாத கடுங்காவல் தண்டனையும் 2500 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து 4 கேன் பெட்ரோல் மீட்கப்பட்டுள்ளது. அதன் மொத்த மதிப்பு சுமார் 20,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக எரிபொருளை சேமித்து வைப்பது, குறிப்பாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் காலங்களில் ஒரு கடுமையான குற்றமாகும் என நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். பேருந்தில் பயணம் செய்தபோது தவறுதலாக மாறி வந்த பையிலிருந்து 10,95,000 ரூபாய் பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தெல்கொட பகுதியிலிருந்து மாலம்பே மாதிரி ஆண்கள் பாடசாலைக்கு பேருந்தில் பயணித்த அகில தேசப்பிரிய என்ற மாணவனின் பாடசாலை பை மற்றொரு பயணியின் பையுடன் தவறுதலாக மாறி போயுள்ளது. பாடசாலைக்கு சென்று தனது பையை திறந்து பார்த்த மாணவன் அதற்குள் 5,000 ரூபாய் தாள்கள் கட்டாக இருப்பதைக் கண்டு உடனடியாக பாடசாலை அதிபர் சிசிர குணரத்னவிடம் தகவல் வழங்கியுள்ளார். இதனையடுத்து அதிபர் ஊடாக குறித்த பையில் இருந்து வங்கி புத்தகம் ஒன்றின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட வங்கியினை தொடர்பு கொண்டு பணத்தின் உரிமையாளர் யார் என்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நுகேகொடை பகுதியை சேர்ந்த ஆசிரியை ஒருவரே அந்த பணத்தின் உரிமையாளர் என்பது தெரிய வந்துள்ளது. தனது வீட்டை நிர்மாணிப்பதற்காக வங்கியிலிருந்து இந்த பணத்தை அவர் எடுத்து சென்றுள்ளார். சம்பவம் குறித்து மாலம்பே காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து இரு தரப்பினரும் காவல்துறை நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு நிலைய பொறுப்பதிகாரியின் முன்னிலையில் 10,95,000 ரூபாயும் உரிய ஆசிரியரிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வறுமை மற்றும் தேவைகள் நிறைந்த
சூழலில் பேராசை கொள்ளாமல் நேர்மையாக செயற்பட்ட மாணவன் அகில தேசப்பிரியவை போலீசார் மற்றும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்களும் பாராட்டி வருகின்றனர். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூரில் வெற்றிகரமாக நடைபெற்ற அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நலமுடன் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கையொன்றினை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே இன்னும் சில நாட்களுக்கு மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அக்கட்சியின் தலைவர் வஜிர அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். குளியாப்பிட்டிய மீகக கொட்டுவ சந்தியில் உந்துருளி ஓட்டுநர் ஒருவரை தலைக்கவசத்தால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற மற்றொரு உந்துருளி ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொலி காட்சிகளின் உதவியுடன் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குளியாப்பிட்டிய பன்னல வீதியினூடாக வந்த நபர் குளியாப்பிட்டியவிலிருந்து மாதம்பை பிரதான வீதியினூடாக சென்ற மற்றொரு உந்துருளி ஓட்டுநரை வழிமறித்து தாக்கியுள்ளார். தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் தரப்பிலிருந்து முன்னதாக எந்தவொரு உத்தியோகபூர்வ முறைப்பாடும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. எனினும் காணொலி ஆதாரங்களின் அடிப்படையில் போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். 2012 தொடக்கம் 2013 காலகட்டத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிற்காக 10 ஏர்பஸ் விமானங்களை வாங்க திட்டமிட்ட ஊழல் பரிவர்த்தனை தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பரிவர்த்தனை குறித்த விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடன் ஒருங்கிணைந்து நடத்தப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மார்ச் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இதன் பின்னரான விசாரணையில் சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான பரிவர்த்தனை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக கபில சந்திரசேன தெரிவித்திருந்தார் என இலங்கையின் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தகவல்கள் வெளியாகியிருந்தது. இவ்வாறான பின்னணியில் கபில சந்திரசேன தனது முன்னைய வாக்குமூலம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் மிரட்டல் சூழ்நிலையில் பெறப்பட்டதாக கூறும் சத்திய பிரமாணம் அவரது வழக்கறிஞர்களால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவின் பெயரை கூறுமாறு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக கபில சந்திரசேன நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இது குறித்த வாக்குமூலத்தில் அவர் குறிப்பிடுகையில் ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க என்னை தெரியும் தானே என கேட்டார். அதற்கு நான் ஆம் என்று பதிலளித்தேன். இது உனக்கு கிடைக்கும் கடைசி சந்தர்ப்பம். 2-3 வாரங்களுக்கு முன்னால் இவரை போலவே ஒருவர் வந்தார். அவர் யார் என்று உனக்கு தெரிந்திருக்கும் தானே? தெரியாவிட்டால் நான் சொல்கிறேன். அவர் கெஹலியவின் வழக்கோடு சம்பந்தப்பட்டவர். அவருக்கு நான் 2 சந்தர்ப்பங்களை வழங்கினேன். அவர் அவற்றை பயன்படுத்தவில்லை. அவருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முந்தைய நாள் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உன்னுடன் இருப்பவர்களை பற்றி எனக்கு தெரியும். பெரியவரின் பெயரையும் சிறியவரின் பெயரையும் சொல். மற்றது உனது மனைவியை பற்றி ஏன் விளங்குவதில்லையா? மஹிந்த மற்றும் நாமல் பற்றி சொல். நான் நீதித்துறையிலிருந்து இதற்காக வந்தது அனைத்தையும் சுத்தப்படுத்துவதற்கே. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள். இல்லை என்றால் உனக்கு அந்த மனிதன் செய்து கொண்டதுதான் நடக்கும். நீயே கழுத்தில் கயிறு போட்டுக் கொள்ளும் நிலைக்கு நான் வேலைகளை செய்வேன். இவ்வாறு அவர் கூறியதாகவும் மேற்குறிப்பிட்ட மிரட்டல் காரணமாகவே நான் பயமும் அதிர்ச்சியும் அடைந்தேன். எனக்கும் என் வாழ்க்கையை வெறுக்க செய்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு மனதிற்கு தாங்கிக் கொள்ள முடியாத அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற பயத்தினால் எனது வாக்குமூலத்தை பதிவு செய்த அதிகாரிகளுக்கு தேவையானவாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் எனது மனைவியின் பெயர்கள் உட்பட அனைத்தையும் சேர்த்து வாக்குமூலம் அளித்தேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர்களது பெயர்களையோ அல்லது ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் செயற்பாட்டில் அவர்கள் ஏதேனும் அழுத்தம் கொடுத்தார்கள் அல்லது முறையற்ற பங்களிப்பை வழங்கினார்கள் என்றோ எனது வாக்குமூலத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தால் அந்த விடயங்கள் என்னால் தன்னிச்சையாக தெரிவிக்கப்பட்டவை அல்ல. அவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் மிரட்டல் காரணமாகவே கூறப்பட்டவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற தொடர்ச்சியான கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஒரே இரவில் 3 வீடுகளை இலக்காக கொண்டு இடம்பெற்ற இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதிகாலை சுமார் 2:30 மணியளவில் குறித்த பகுதியில் உள்ள 3 வீடுகளின் ஜன்னல் கம்பிகளை அகற்றி உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் நகைகள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். முதல் வீட்டில் சுமார் 10 பவுண்ட் தங்க நகைகளும், 2ஆம் வீட்டில் 70,000 ரூபாய் ரொக்கமும், 3ஆம் வீட்டில் 5 குவைத் டினார் மற்றும் 30 இந்திய ரூபாய் உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்களும் கொள்ளையர்களால் கொள்ளையிடப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தம்பலகாமம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். விசாரணைகளின் போது பயன்படுத்தப்பட்ட போலீஸ் மோப்ப நாய் கொள்ளை நடைபெற்ற வீடுகளில் இருந்து புறப்பட்டு சந்தேக நபர்கள் தங்கியிருந்ததாக கருதப்படும் ஒரு வீட்டிற்குள் 2 முறை சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த வீட்டில் இருந்த 4 பேரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் திருடப்பட்ட நகைகள் மற்றும் பணத்தை மீட்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய மோதலின் மனிதாபிமான, அரசியல் மற்றும் பொருளாதார தாக்கங்களை எடுத்துரைக்கும் ஒரு போர் எதிர்ப்பு கண்காட்சி மற்றும் மாநாடு நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்றுள்ளது. இரத்தத்திலும் கண்ணீரிலும் புதைந்திருக்கும் கதை என்ற தலைப்பிலான இந்த நிகழ்வை இலங்கை அறக்கட்டளை நிறுவனத்தில் தேசிய சுதந்திர முன்னணி ஏற்பாடு செய்திருந்தது. சமீப நாட்களில் பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட டெடி கரடி பொம்மைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட நிறுவல்கள் உட்பட போரின் கொடூரங்களை சித்தரிக்கும் படைப்பு ரீதியான கண்காட்சிகள் மண்டபம் முழுவதும் காட்சிப்படுத்தப்பட்டன. போரினால் ஏற்பட்ட பேரழிவுகளை சித்தரிக்கும் ஒரு புகைப்பட கண்காட்சியும் இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் சர்வதேச அரசியல் ஆய்வாளர் மோகன் சமரநாயக்க மற்றும் தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவன்ச ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இலங்கைக்கான ஈரான் தூதர் அலிரெசா டெல்கோஸ், தூதரக அதிகாரிகள், வெளிநாட்டு தூதர்கள், மகாசங்க உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அறிஞர்கள், கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நுவரெலியாவில் உள்ள ஹோட்டன் சமவெளி உலக முடிவு சுற்றுலா தளத்தில் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தை சேர்ந்த 23 வயதான மாணவி ஒருவர் செல்ஃபி எடுக்க சென்றபோது சுமார் 50 அடி உயரம் கொண்ட பாறையிலிருந்து கீழே தவறி வீழ்ந்துள்ளார். குறித்த மாணவி செல்ஃபி எடுக்க முயன்றபோது தவறி கீழே விழுந்து ஒரு கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த போது ஹோட்டன் சமவெளி தேசிய வன பூங்காவை சேர்ந்த சாரதி ஒருவர் ஆபத்தை பொருட்படுத்தாமல் கீழே இறங்கி தொங்கிக் கொண்டிருந்த கிளையிலிருந்து மாணவியை இழுத்து சரிவில் இருந்த ஒரு பாறையின் மீது அமர வைத்துள்ளார். அதன் பின்னர் மாணவியை மீட்க பட்டிப்போல போலீஸ் அதிகாரிகள், ராணுவம் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடி படையினரின் உதவியை நாடியுள்ளார். இதன் பின்னர் பல்கலைக்கழக மாணவியை பாதுகாப்பாக மீட்டு சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக ஹோட்டன் சமவெளி தேசிய வன பூங்காவின் மேலாளர் மஞ்சுளா மொனரதென்ன தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க விசேட பிரதிநிதியும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவருமான செர்ஜியோ கோருடனான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இச்சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் குறித்த இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் இதன்போது தூதுக்குழுவினருக்கு ஜனாதிபதி விளக்கமளித்ததாக கூறப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, டொனால்ட் ட்ரம்ப் தெற்காசிய பிரதிநிதியும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவருமான செர்ஜியோ கோர் மற்றும் வெள்ளை மாளிகை பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினரும் தெற்காசியாவிற்கான அமெரிக்க புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கும் மைக்கேல் ஜெர்மியா ஆகியோர் இலங்கைக்கு வந்துள்ளது ஏனென பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் பாராளுமன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார். யுத்தம் ஒன்று இடம்பெறும் சூழலில் இலங்கையின் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களின் பாதுகாப்பு தொடர்பில் அமெரிக்காவுடன் என்ன பேச்சுவார்த்தை இடம்பெற்றது என்பது தொடர்பிலும் அமைச்சர் அனுர கருணாதிலக அவர்களோடு ஒப்பந்தம் செய்ய கலந்துரையாடிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பிலும் அரசு பாராளுமன்றக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் SM மரிக்கார் குறிப்பிட்டிருந்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாணவர் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டது அவரது அடிப்படை உரிமைகளை மீறிய செயல் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரான முதலிகே அரகலைய காலகட்டத்தில் ஆகஸ்ட் 18, 2022 அன்று நடைபெற்ற ஒரு போராட்டத்தை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்டதை இந்த மனுவின் மூலம் எதிர்த்து சவால் விடுக்கப்பட்டது. நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு தீர்ப்பை வழங்கிய நீதிமன்றம் பிரதிவாதிகள் முதலிகேவை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் காவலில் வைப்பதை நியாயப்படுத்த போதுமான காரணங்களை முன்வைக்க தவறிவிட்டனர் என்று கூறியுள்ளது. மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தின் முன் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் முதலிகேவை கைது செய்து காவலில் வைக்கும் முடிவு நியாயப்படுத்த முடியாதென்றும் அது அரசியலமைப்பின் 12(1) மற்றும் 13(1) பிரிவுகளின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அவரது அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்றும் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.